ஹாய் மக்களே, சிரஞ்சிறு கிளிய சீரியல் மே 25/2026 என்ன நினைச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மச்சான் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஹை பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வீட்டில் கர்ணாவும் இந்துவும் தூங்கிட்டு இருக்காங்க நைட்டு. அப்போதான் கதவு தட்டுற சத்தம் கேட்குது இந்துவுக்கு. இவ என்ன பண்றதுன்னு தெரியல. கதவு திடீர்னு யார் தட்டுறா அப்படின்னு யோசிச்சுட்டு பயந்துகிட்டே ஏஞ்சி உட்காந்துட்டு இருக்கா. திரும்பியும் கதவு சத்தம் கேட்குது, தட்டுற சத்தம். பயத்திலே உட்காந்துட்டு இருக்கா. கருணா கருணான்னு கூப்பிடுறா. கருணா எந்திரிக்கல. மெதுவா நடந்து ஏஞ்சி போறா. நடந்து போகும்போதே பயந்துகிட்டே போயிட்டு இருக்கா. கதவை திறக்கறா. அப்பதான் கதிர் உள்ள வரான். அவனை பார்த்தா பேய் மாதிரி இருக்கு. தலையில அடிபட்டு ரத்தம் வருது. இருந்தாலும் நீ செத்து போயிட்டியே, எப்படி உள்ள வந்த, இங்க எப்படி வந்த அப்படின்னு கேக்குறா. நான் தானே செத்து போயிட்டேன், நானா செத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி இந்து கழுத்தை நெரிக்கிறான். நெரிக்கவும் இவ வலி தாங்க முடியாத கத்துறா. என்னை விடு விடு விடுன்னு கத்துறா. இருந்தாலும் நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவ கழுத்து நெரிக்கிறான், இந்து கழுத்தை. உங்கள்கிட்ட என்ன கேட்டேன்? நான் அவ சித்ரா கழுத்துல தாலி கட்டணும்னு தானே கேட்டேன். தாலி கட்ட விட்டியா நீ? உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லி கழுத்தை பிடிச்சி நெரிச்சுக்கிட்டே இருக்கான். அப்பதான் என்னை விடு 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 விடுன்னு கத்துறா. கத்திக்கிட்டே இருந்தா பார்த்தா படுத்துக்கிட்டே கத்திட்டு இருக்கா. அப்ப சத்தம் கேட்டு விடு விடுன்னு கத்திட்டு இருக்கால, சத்தம் கேட்டு கருணா ஏஞ்சி இந்து இந்து இந்துன்னு கூப்பிடுறான். அதை காதுல வாங்காம அவனை தள்ளி விட்டு திரும்பியும் விடு விடுன்னு சொல்லியே கத்திட்டு இருக்கா. கருணா என்ன பண்றான்? கருணா எவ்வளவு சொல்லியும் அவ காதுல வாங்கவே மாட்றா. விடு விடுன்னு கத்திட்டு அவனே தள்ளி தள்ளி விடுறா. அதுக்குன்னு பலார்னு அரையறான். திடீர்னு அவளுக்கு சுயநினைவு வருது. என்ன இந்து அப்படின்னு கேக்குறான். என்ன கதிர் கழுத்து நெரிக்கிறான், என்ன கதிர் கழுத்து நெரிக்கிறான் அதையும் சொல்லி அழுவுறா. இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஏதோ கனவு கண்டிருக்க, இதே நினைச்சிட்டு இருந்தா கனவு தான் வரும். ஏன் கண்டதையும் யோசிக்கிற? யோசிக்காம தானே நீ இருன்னு சொல்றேன், நீ ஏன் கேட்கவே மாட்ற, வா அப்படின்னு சொல்லி மேல சாஞ்சுக்கிறா. அவனும் எவ்வளவோ சமாதானப்படுத்துறான். அழுதுகிட்டே இருக்கா. கதிர் என்ன கொலை பண்ண பார்த்தான் அப்படின்னு சொல்லி அழுதுட்டே இருக்கா. நீ கண்டதையும் யோசிச்சுட்டு இருக்காத, வா, நீ பிரச்சனை வரும்போதெல்லாம் என்ன என்ன பண்ணுவ அப்படின்னு கேக்குறான். எங்க அம்மாட்ட சொல்லி வேண்டிப்பேன் அப்படின்னு சொல்றா. வா, உங்க அம்மாட்ட வேண்டிக்கோ, மனசுல என்னென்னலாம் தோணுதோ உங்க அம்மாட்ட வேண்டிக்கோ வா அப்படின்னு கூப்பிட்டு போய் போட்டோ கிட்ட நிக்க வைக்கிறான். அவளும் அழுதுகிட்டே கொஞ்ச நேரம் நிக்கிறா. அதுக்கப்புறம் அம்மா, எனக்கு இருக்க பிரச்சனை எல்லாம் போகணும், நீங்கெல்லாம் எனக்கு உதவி பண்ணணும்னு வேண்டிக்கிறா. அதுக்கப்புறம் தூங்க முடியாம தவிச்சிட்டு இருக்கா. இவன் நான் ஒரு ஐடியா சொல்றேன், நீ தப்பா நினைச்சுக்கலனா அப்படின்னு சொல்றான். என்ன அப்படின்னு கேக்குறான் இந்து. நான் வேணா மேல சாஞ்ச மாதிரி உட்காந்துக்கிறேன், நீ படுத்து தூங்கு அப்படின்னு சொல்றான். சரி அப்படின்னு சொல்றா. மேல கட்டில் மேல ஏறி சாஞ்சு உட்காந்துக்கிறான். இவன் இந்த சைடு படுக்க வந்தவ திரும்பியும் பயந்துகிட்டு கதிர் மடி மேல படுத்து தூங்குறா. இவனும் அவளுக்கு போரெல்லாம் போத்தி விட்டு தூங்க வைக்கிறான். விடியுது. கதிரோட அப்பா கதிரை தேடி கெஸ்ட் ஹவுஸ் பாக்குறாரு. வெளியில அவன் கார் இருக்கு, அவன் செருப்பு இருக்கு. எத்தனையோ தடவை இவன் வீட்டுக்கு வராம கெஸ்ட் ஹவுஸ் தங்குவான். சரி இங்கதான் இருக்கான்னு சொல்லிட்டு நான் அமைதியா இருந்துருவேன். என்னன்னு தெரியல, 2 நாளா அவனை காணவே காணோம், வீட்டுக்கு வரல, அதனாலதான் கெஸ்ட் ஹவுஸ் வந்தேன், போய் தேடுங்கடா அப்படின்னு கூட்டு வந்தவங்கள சொல்றான். இவங்க எங்க எங்க பார்த்தாலும் வீட்டுக்குள்ள தேடுறாங்க, கதிர் கதிர்னு கதிரை காணோம். அந்த வந்தாங்கல்ல கூட கதிர் ஃப்ரெண்டு 2 பேரும், அவங்க சொல்றாங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப என்னடா 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க கதிர் அப்பா கேக்குறாரு. எப்பயுமே அவன் தண்ணி அடிக்கிறதுனா மேல மாடியில தான் போய் தண்ணி அடிப்பான், அதான் அங்க இருப்பானோன்னு கேட்டுட்டு இருக்கோம், பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப முதல்ல அதை பண்ண வேண்டியதுதானடா, போய் மேல பாருங்க அப்படின்னு சொல்லுவோம். கதிர் அப்பா கதிர் ஃப்ரெண்ட் 2 பேரும் மேல மொட்டை மாடிக்கு போறாங்க. அங்க சோபால உட்காந்த மாதிரி இருக்கான். இவன் என்ன இவ்வளவு நேரமா உட்காந்த மாதிரியே இருக்கானே, என்ன அப்படின்னு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க கதிர் அப்பா. இவங்க 2 பேரும் பார்க்கவும் கீழே விழுந்துடுறான். கதிர் அப்படின்னு தொடவும் கீழே விழுந்துரும். என்னாச்சு இவனுக்கு, என் பையனுக்கு என்னாச்சுன்னு அவர் அழுவுறாரு. உடனே இங்க வீட்டுல கருணா கார் தொடச்சிட்டு இருக்கான். அப்ப பாண்டி ஃபோன் பண்றான். ஃபோன் பண்ணி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த கதிர் இருக்கான்ல, அவன் யாரோ கொலை பண்ணிட்டாங்களாம் கெஸ்ட் ஹவுஸ்ல, போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், என்ன சொல்ற, அவன் உயிரோட இருக்கானா செத்து போயிட்டானா அப்படின்னு கேட்கும் போது, அவன் உயிரோட இல்லையா, இறந்து போயிட்டானா அப்படின்னு பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்றான் பாண்டி. அப்படியா, சரி நான் அப்புறமா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கருணா வச்சிடுறான். ஒரு வில்லன் தொலைஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி போனை வைக்கிறான். உள்ள போறான் கருணா வீட்டுக்குள்ள. ஜெயந்தியும் இந்துவும் சமையல் கட்டுல சமையல் செஞ்சிட்டு இருக்காங்க. இந்துவை கூப்பிடுறான் கருணா. இந்து இங்க வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்றான். என்ன, எனக்கு வேலை இருக்கு, வேலை செஞ்சிட்டு இருக்கேன், நான் அப்புறமா
வரேன். வேலை நெறையா இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்றா. இந்து நான் தான் செய்றேன்ல, நீ போய் என்னன்னு கேட்டு வா போ. நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்னு ஜெயந்தி சொல்றாங்க. உடனே இந்து போயிட்டு, "இரு நான் ஃபோன் வச்சுட்டு வந்துட்டேன். ஃபோன் எடுத்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துட்டு வரா. "என்ன?" அப்படின்னு கேட்கவும், "இது மாரி கதிர் இறந்துட்டானாம். கெஸ்ட் ஹவுஸ்ல இறந்து கிடக்குறானா. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்களாம்" அப்படின்னு சொல்றான் இந்துட்ட. "நான் தான் சொன்னேன்ல அவன் இறந்துட்டான்னு. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்" அப்படின்றா. "மெதுவா பேசு. ஏன் இப்படி கத்துற? வா போய் என்னன்னு நம்ப பார்த்துட்டு வரலாம்" அப்படின்னு சொல்றான். "நானும் வரேன். நான் தானே அவன் எங்க இறந்து கிடந்தான்னு எனக்கு தான் தெரியும். அதனால நானும் பார்க்க வரேன்" அப்படின்னு சொல்லி அவளும் போறா. இந்துவும். இவங்க போற டைம்ல கரெக்டா கிருபா வரான். உடனே கிருபா கேட்கறான், "கர்ணாட்ட எங்க போறீங்கன்னு?" கேட்கறான். "இல்லண்ணே, இந்துவோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா, அதான் பார்த்துட்டு வரலான்னு போறோம்" அப்படின்னு சொல்லவும், இவளும் போயிட்டா, "வீட்டு வேலைலாம் யார் செய்யறது?" அப்படின்னு சொல்றான். "இல்லண்ணே, வந்துடுறோம்" அப்படின்னு சொல்லிட்டு போறான். "நீ வந்துரணும் எங்க இருந்தாலும் 1 மணி நேரத்துல, வேலை இருக்கு" அப்படின்னு சொல்றான் கிருபா. "சரிண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு இந்துவும் கருணாவும் வெளில போறாங்க. போய் பார்த்தா, அங்கதான் போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கு. அவங்க அப்பா அழுதுட்டு இருக்காரு. "பாத்தீங்களா சார் என் பையனை" அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்காரு. இவங்க போலீஸ் வந்து அங்க தடை நிபுணர் எல்லாம் வந்திருக்காங்க. வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. அங்க என்ன சொல்றாங்கன்னா, பேசிட்டு இருக்காங்க. இது மாரி தலை அடிபட்டு தலையில ரத்தம் வரைஞ்சு போய் இறந்து போயிட்டாராம். என்னன்னு போலீஸ்கார் இங்க இருந்தவரு சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி அங்க இருந்த பொம்பளைங்கலாம் பேசிட்டு இருக்காங்க. யாரோ தள்ளி விட்டுட்டாங்களாம். அதனால தான் இறந்து போயிட்டாரான்னு சொல்லி வேற பேசிட்டு இருக்கவும், இந்து பயப்படுறா. "உன் பயத்த காமிச்சு நீயே மாட்டிக்காத. எங்க போலீஸ்லாம் இருக்காங்க. அதனால கண்ட்ரோலா இருன்னு" சொல்றான். இவளும் உள்ள போய் பாக்குறாங்க. அப்பதான் தடயவியல் நிபுணர் இருக்கார்ல, அவர் கையில வந்து ஒரு கிளிப்பு கிடைக்குது. இந்து சொல்றா, "அது என்னோட கிளிப்பு தான்" அப்படின்னு சொல்றா. "சரி அமைதியா இரு. நான் தெரிஞ்ச யாராச்சும் கான்ஸ்டபிள் இருக்காங்களான்னு பாக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "இப்ப ரொம்ப நேரம் இங்க நிக்க வேணாம். அங்க எல்லாரும் வெளில போ சொல்றாங்க. இங்க என்ன கண்காட்சி நடக்குது. எல்லாரும் வெளில போங்க, வெளில போங்கன்னு" போலீஸ் திட்டவும், இவங்க மெதுவா வெளில வராங்க. அப்ப திரும்பியும் கிருபா ஃபோன் பண்றான். ஃபோன் பண்ணி கிருபா சொல்றான் கர்ணாட்ட, "ஃபைனான்ஸ்க்கு வந்துரு. நாங்க வந்துடுறேன்" அப்படின்னு சொல்றான். உடனே இந்துகிட்ட வந்து சொல்றான் கர்ணா, "நீ வீட்டுக்கு போ. அங்க வீட்ல எதையும் யார்ட்டயும் காட்டிக்காத. அண்ணாவ எங்கேயோ வர சொல்றாரு. நான் போயிட்டு வந்துடுறேன்னு" சொல்றான். இந்து ஆட்டோ ஏத்தி அனுப்பி விடுறான். இந்துட்ட சொல்றான், "நான் கான்ஸ்டபிள் தெரிஞ்ச கான்ஸ்டபிள் இருந்தா அவர்ட்ட பேசுறேன். ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு பாக்குறேன்" அப்படின்னு கருணா சொல்றான் இந்து கிட்ட. "நீ வீட்ல எதுவுமே யார்ட்டயும் எதுவும் சொல்லாதன்னு" சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறான். சரின்னு சொல்லிட்டு அவரும் போறா. வீட்டுக்கு போனா அங்க போலீஸ் வருது வீட்டுக்குள்ள. இது என்ன போலீஸ் வருது ஜெயந்தி சொல்லிட்டு இருக்கா. அதோட இந்த எபிசோட் முடியுது. வரப்போற எபிசோட் நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய் மக்களே.